உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. கடின போராட்டம் உன்னை பலமாக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். நம்பிக்கையுடன் முன்னேறு. கடின போராட்டம் உன்னை பலமாக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். நம்பிக்கையுடன் முன்னேறு. யாரையும் கேவலமா நினைக்காத. காலம் எப்படி வேணாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள். நன்றி. உன்னை குறை சொல்லும் குரல் எல்லாம் புறக்கணிச்சிடு. உன்னை நம்புற குரல் தான் உன்னுடைய உண்மையான சக்தி. கஷ்டம் வந்தா நாம பலவீனம் இல்ல, அத ஜெயிக்கிற தைரியத்துக்கு தான் நாம வலிமை. எப்படி வேண்டுமானும் வாழ்ந்து விட்டு போங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது. அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனமும் குளிரும். நம் மனதில் உள்ள பொறாமை குணமும் அழியும். எந்த ஒரு செயலையும் வெளியில் நின்று பார்த்தால் பயமாகத்தான் இருக்கும். களத்தில் இறங்கி போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. அவங்க அத சொல்றாங்க இத சொல்றாங்கறத பத்தி கவலையே படாதீங்க. நீங்க பாசிட்டிவா இருங்க, கான்பிடென்ட்டா இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சா வெற்றிதான். மத்தவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம மாணவர்களே, வாழ்க்கை சுலபமா இருக்காது. ஆனா உங்க உழைப்ப யாராலும் தடுக்க முடியாது. மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத முதல்ல தூக்கி போடுங்க. மத்தவங்க என்ன நினைப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் நீங்க வாழவே முடியாது. நீங்க எதை செஞ்சாலும் குத்தம் சொல்ல ஒரு தாங்க இருப்பு. வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. ஆள், அம்பு, ஆயுதம் எதுவும் இல்லாட்டியும் நிக்கணும். தனிச்சு நிக்கணும், பயப்படாம நிக்கணும். அதுதான் தன்னம்பிக்கை. போராட்டம் வெற்றி அளித்தாலும் தோல்வி அளித்தாலும் அது ஒரு அனுபவத்தை நிச்சயமாக கொடுக்கும். விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல். நம் சிரிப்பில் மறைந்த வலிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நம் சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில்தான் காரணமே இல்லாமல் பல சண்டைகள் உருவாகும். மனைவியை எல்லா இடத்திலும் கலாய்க்கிறார்கள் ஆண்கள். ஆனால் கணவனை தன் தாயிடம் கூட விட்டு கொடுத்து பேசுவதில்லை பெண்கள். நீங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனது குளிர்ந்து நம் மனதில் இருக்கும் பொறாமை மறைந்துவிடும். எல்லாரும் போறாங்கிட்டு நம்மளும் பின்னாடியே போக கூடாது. உனக்கான வழிய நீதான் தேர்ந்தெடுக்கோன்னு. அடுத்தவர்களை பாராட்டும் போது அவர்களின் மனமும் குளிரும். நம் மனதில் உள்ள பொறாமை குணமும் அழியும். வாழ்க்கையில யாரையும் குறைச்சிட போடாதீங்க. உலகத்தையே மூழ்கடிக்கிற கடல் ஒரு துளி எண்ணெய மூழ்கடிக்க முடியல. உங்கள் மனதில் எல்லோரும் உங்களுக்கு பிடித்தது போல விதைக்காதீர்கள். சிலர் ஒரு பிற்காலத்தில் முட்களாக உங்களை குத்துவார்கள். நீங்க உங்களை நம்புனாதா உலகமே உங்களை நம்பும். சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் பெரிய வெற்றிக்கு அடித்தளம். நம்பிக்கை இருந்தால் வாழலாம். தன்னம்பிக்கை இருந்தால் நினைத்ததை போல் வாழலாம். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதியை உயர்த்திக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். புத்திசாலியாயிரு, முட்டாளாய் நடி. வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் உயரும் போது உங்கள் நண்பர்கள் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் வீழ்ச்சியடையும் போதுதான் உங்கள் உண்மையான நண்பர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்துவிடலாம். மாறிவிட்டோம் என்பதை விட பல வலிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி, பொறாமை எதற்கு? ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம், நம் புன்னகை ஒன்றை தவிர. ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஒரு நெருங்கிய நட்பாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு நாம் பிரச்சனையாக இருக்கிறோம் என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். எத்தனை முறை அம்மா திட்டினாலும் ஓய்வதே இல்ல. அண்ணன் தங்க சண்டை. நாம சிவனேன்னு சும்மா இருந்தாலும் சும்மாதானே இருக்க,
இத கொஞ்சம் புடின்னு பிரச்சனைய குடுத்துட்டு போகுது இந்த வாழ்க்கை. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க அன்புக்கும் பாசத்துக்கும். அன்புங்கிறது என்னன்னா உங்க அன்பு எனக்கு மட்டும்தான். பாசம்ங்கிறது என்னன்னா என் அன்பு உனக்குதான் யார் இருந்தாலும். பொய்யாக இருந்தாலும் பேரழகி நீதான் என்று சொல்லும் சொல்லிலே சொக்கிப் போகிறது பெண்களின் காதல். வெற்றி அடைய முயற்சி செய்தால் மட்டும் போதாது, தோல்விய தாங்குற மனவலிமையும் வேண்டும். முட்களுக்கு நடுவேதான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரைக்கும் சிரித்துக்கொண்டே இருக்கின்றன ரோஜா மலர்கள். தவறு செய்ய 1000 வழி இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை. நாமும் வாழ்க்கையில வசந்தம் வரும்னு நிக்காம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இறைவன் முடிந்ததுன்னு போடு போட்ட உடனே தான் தெரியுது வந்த வழிதான் வசந்தம்னு. உனக்கு வந்தா செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு வந்தா ஈகோ. நீ பேசலனா பிஸி, நான் பேசலனா அவாய்ட். உனக்கு வந்தா பொசசிவ், எனக்கு வந்தா டவுட். நீ பண்றது எல்லாமே கரெக்ட், நான் பண்ணுனா சீன். உனக்கு வந்தா பிளட், எனக்கு வந்தா டொமேட்டோ சட்னி. வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரியே இருக்கு வாழ்க்கை. எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. தேவையான போது மட்டும் வந்து பேசுபவர்களின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. வாழ்க்கையில நம்மள காப்பாத்த ஒருத்தன் வரமாட்டான். ஆனா நம்மள கடுப்பேத்த ஒவ்வொருதனா வந்துகிட்டே இருப்பானுங்க. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பே காட்டாத முகம். அம்மா, பறவைகள் வாழ்வதற்கு கூடுகள் தேவை. காதல்கள் வாழ்வதற்கு அழகான இரு இதயங்கள் தேவை. அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதுதான் ஒரு மனிதன் அனுபவிக்கும் மிகப்பெரிய கொடுமை. பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. பிடித்தவர்களிடம் பேசு பேசு என்று கேட்பதற்கு கூட பயமாகத்தான் இருக்கிறது. எங்கு நமக்கு தொல்லை என்று நினைத்து விடுவார்களோ என்று. உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாக இருக்கலாம். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. என் வலி சிலருக்கு சிரிப்பை தரலாம். ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வலியை தராது. தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு நினைக்கும்போது இருக்கிற எல்லா படியிலும் எவனாவது விளக்கெண்ணைய ஊத்தி வச்சிடுறான். என்னதான் மாட்டுக்கு ரோஜா பூவா கொடுத்து வளர்த்தாலும் அது வெறும் பால் தான் தரும், ரோஸ் மில்க் தராது. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை 1000 மடங்கு அன்பு உள்ளே வச்சுக்கொண்டு எதிரிய போல் தெரியும் ஒரே உறவு அப்பா மட்டுமே. இருக்கும் வர அவர் அருமை பல பேருக்கு தெரிவதில்லை. ஒருவரின் பசி நோய் உன்னால் நீங்கினால் நீதான் கடவுள். அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். ஓடி ஓடி உதவி செய்யும் வரதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒருமுறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. ஹா, கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள். எப்போது பேச வேண்டும் என்று அறிந்திருப்பதை விட எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். செருப்பு தேய தேய உழைத்தாலும் வாசல் வரைதான். நம்மில் பலர் நம்மில் சிலரை பயன்படுத்தும் விதம் இவ்விதமே. யோசிச்சு பார்த்தா இந்த யோசிக்கிற பழக்கம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தோணுது. தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கையும் எதிர்த்து நில்லுங்கள், தப்பே இல்லை.
உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல். அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். உன் பார்வையில் தெளிவாயிரு. அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை. எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது. இழந்துவிட்டால் பெறுவது கடினம். நீ யாருக்காக வாழ்கிறாயோ அவருக்காக அனைத்தையும் விட்டுக்கொடு. உனக்காக யார் வாழ்கிறாரோ அவரை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று. கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று. எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும் நாம். எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு செத்து வாழ்றத விட நம்மள தப்பா நினைக்க அவன் யாருன்னு கெத்தா வாழ்ந்துட்டு போயிடணும். இப்பெல்லாம் யாரையும் நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறது இல்ல. நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையான்னு தான் பாக்குறாங்க. எதுலயும் சுயநலம். மனைவி மற்றவரோடு ஒப்பிடாத வரை கணவனின் நிம்மதியும், கணவன் மற்றவரிடம் விட்டுக் கொடுக்காத வரை மனைவியின் நிம்மதியும் தொலைந்து போவதில்லை. எவ்ளோ கேவலமாக திட்டி சண்டை போட்டுக் கொண்டாலும் வெக்கமே இல்லாமல் அடுத்த நாளே பேசிக்கொள்பவர்களே சிறந்த கணவன் மனைவி. பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். நீ யாராய் வேண்டுமானாலும் இரு, ஆனால் எல்லோரிடமும் மனிதனாய் இரு. காலம் மட்டுமே கடந்து போகிறது. காயமும் கவலையும் நம்மை விட்டு கடப்பதே இல்லையே. யாரோ ஒருவரால் அவமதிக்கப்படுகிறோம் என்பதே நிதர்சனம். நன்றாக கவனித்துப் பாரு. நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்திருப்பான். பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. நம்மள பத்தி தப்பா நினைச்சா தப்பு நம்மளதில்ல, நினைக்கிறவங்க தரம் அப்படி. சம்பாதிக்கும்போது அப்பாவின் அருமையும், சமைக்கும்போது அம்மாவின் அருமையும் தெரியும். வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டுமில்லை, இந்த உலகத்தை கூட வென்றுவிடலாம். கடன்ல புல்லட் வாங்கி ஓட்பவனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகம்தான் கடன் இல்லாம சைக்கிள்ல போகிறவன ஏளனமா பாக்குது. 99 நல்லது செய்தேன், பாராட்ட ஒருவர் வந்தார். ஒரே ஒரு தவறு செய்தேன், குறை சொல்ல 99 பேர் வந்தார்கள். விட்டுப்பிடிப்பது நட்பல்ல, விட்டு கொடுப்பது நட்பு. விட்டு கொடுப்பது மட்டும் நட்பல்ல, கடைசி வர விட்டு விலகாம இருப்பதுதான் உண்மையான நட்பு. சாஃப்டியான்னு கேட்டா சாஃப்டேன்னு சொன்னா அது தோழி, ரொம்ப அக்கறைதான் சொன்னா அது காதலி, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல்னு சொன்னா அது பொண்டாட்டி. திங்கள்கிழமை காலையில ஒருத்தர் சுறுசுறுப்பா சிரிச்சா முகத்தோட வேலைக்கு வர்றாருன்னா அவரு ஓனரா தான் இருக்கணும். என்னதான் மனைவிக்கு களைப்பு, சோர்வு, மயக்கம் இருந்தாலும் புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்கிருந்துதான் வருதோ இவ்ளோ தெம்பு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷப்படாம அடுத்தவங்கிட்ட என்ன இருக்குன்னு ஆராயும் போதுதான் வாழ்க்கையில நிம்மதி போயிடுது. என்னதான் வாழ்க்கைய 8 8ஆ பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு 8க்குள்ளும் ஒரு 7.5 இருப்பது நிச்சயம். சம்பளம் வாங்கின உடனே கடன் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம கிட்ட இருக்கிற மிச்சத்தை பார்த்தா அடுத்து யார்கிட்ட கடன் வாங்கலான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படிதான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை? பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர். அதை உண்மை எனும் அஸ்திரம் உடைத்தெறியும் என்பதை மறந்து மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை நாடுவான், அடுத்தவர் உதவியை நாடுவதில்லை. நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான்.
சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்கத் தோன்றுகிறது. தடுமாறும்போது, தவறி விழும்போதும் கூச்சலடாம இரு. ஏனெனில் அத கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கு. சந்தோஷமாக இருக்கும்போது பாட்டின் இசை பிடிக்கிறது. துக்கமாக இருக்கும்போது பாட்டின் வரிகள் புரிகிறது. நடக்காது என தெரிந்தாலும், கிடைக்காது என புரிந்தாலும், மனம் எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்துவதில்லை. கவலையை மறக்க அழுதேன். அழுகையை மறைக்க மௌனமானேன். மௌனத்தை மறைக்க தனிமையானேன். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து ஏமாற்றமடையும் வலி என்னவென்று சில பெண்களுக்கு மட்டுமே தெரியும். நாம் பிறந்தபோது யார் யார் வந்து பார்த்தார்கள்னு நமக்கு தெரியாது. நாம் இறந்த பிறகு யார் யார் வந்து போவாங்க என்றும் நமக்கு தெரியாது. இருக்கும் வர பார்க்கும் மனிதர்களுடன் அன்பாயிருப்போம். எவ்ளோ பெரிய வீட்ல வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்ளோ நிம்மதியாக வாழ்கிறோம் என்பதே முக்கியம். வாழ்க்கை உன்னை அழ வைப்பதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால், என்னிடம் சிரிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றது என்று காட்டுங்கள். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனப்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாய் பயன்படுத்துகிறார்கள். பணம் தான் உலகம் என்று நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறெங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. ஒருவேளை வசதியா பிறந்திருந்தா கஷ்டத்தை பார்த்ததும் செத்திருப்பேன். ஏழையா பிறந்து விட்டேன், வசதியான வாழ்க்கைய பார்க்காம சாக மாட்டேன். தன் உடம்புக்கு முடியாத போதும் ஓய்வெடுக்க விடாமல் உழைக்க ஓடச் செய்கிறது குடும்பச் சுமை பலரை இன்று. அழகுக்கும் நிறத்திற்குகம் சம்பந்தமில்லை. எண்ணங்கள் தூய்மையானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேரழகே. அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமப்படும் காலம் இது. நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. இன்று நீ எனக்கு செய்த துரோகத்தின் வலி, நாளை நீ நம்பிய ஒருவரை உன்னை ஏமாற்றும்போது அதன் வழி உனக்கு புரியும். உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். எந்த உறவுகளும் தூரமாக இருக்கும் வரையே ரசனைக்குரியது. அடைமழையாய் பிடித்துக் கொண்டால் வெறுப்புக்குள்ளாகிவிடும். யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்கல, யாரையும் அடக்கி வைக்கவும் நினைக்கல. ஏன்னா நான் வாழ்றது அடுத்தவங்க வாழ்க்கை இல்ல, ஏன் வாழ்க்கை. இந்த உலகில் விலை மதிப்பில்லாதது அன்புதான். விலை இல்லாமல் கிடைப்பதால்தான் அதன் மதிப்பை யாரும் உணர்வதில்லை. செலவழிக்க சில்லற கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை. ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரியவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. ஒவ்வொரு பெண்ணின் கோபத்துக்கு பின்னால் குழந்தைத்தனமான ஆசையோ ஏக்கமோ இருப்பதை புரிந்து கொள்ளுபவர்களுக்கு அவள் தேவதை, புரியாதவர்களுக்கு வேதனை. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறார்கள். வார்த்தையால் சிலர், செய்கையால் சிலர், மௌனத்தால் சிலர். பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும், ஆனால் மௌனம் உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஓடி ஓடி உழைத்த போது ஒட்டாத பணம் ஆடி அடங்கியவுடன் நெற்றியில் வந்து ஒட்டுகிறது. பணம் இருப்பவனை தூங்க விடாது, இல்லாதவனை வாழ விடாது. உன் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு. எந்த வேலையும் இல்லாதவன் தான் அடுத்தவங்க முயற்சிய பார்த்து உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு ஊருக்குள்ள உபதேசம் பண்ணிட்டு திரியிறது. உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய். எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும், எவ்வளவு நாள் பேசாமல் இருந்தாலும் நம் நட்பு என்றும் மாறாதது. அறிமுகமில்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உறவுகளுக்கு மேல் உயிரானோம். காலம் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் நம் நட்பு. நம்முடைய பயணத்தில் பல சவால்களையும் தாண்டி நாம் முன்னேறி வருகிறோம். வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணம் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரே காரணம்தான், நாளையெல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையே. மனம் இருந்தால் வருவேன் என்றது காதல், பணம் இருந்தால் வருவேன் என்றது சொந்தம், எதுவும் வேண்டாம் நான் இருக்கிறேன் என்றது நட்பு. ஊரே துணையாக இருந்தாலும் கட்டிய மனைவி இல்லையென்றால் யாரும் அனாதைதான்.
ஆனால் இருக்கும்போது பலருக்கும் இது தெரிவதில்லை. கணவனை கடன் வாங்க வைக்காத மனைவியும் மனைவியை கண்கலங்க வைக்காத கணவனும் வாழும் குடும்பம் பூமியில் சொர்க்கமாகும். அடுத்தவர் விரும்பியபடிதான் பேச வேண்டுமானால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும். பெத்தவங்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு மொத்தத்துக்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது. தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்பது எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. எதுவும் நிரந்தரமில்லை என்று வாழ்க்கை பலமுறை சுட்டிக்காட்டினாலும் மனம் புரிந்து கொள்வதே இல்லை. எதன் மீதேனும் ஆசை வைத்து ஏமாந்து போவதே வழக்கமாயிற்று. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ அல்லது மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில்தான் உள்ளது. படித்ததில் வலித்தது. என் தேசத்தில் அணுகுண்டு உண்டு, ஏவுகணை உண்டு, ராக்கெட் உண்டு, நீர்மூழ்கி கப்பல் கூட உண்டு. ஆனால் ஏழைகளுக்கு உணவு மட்டும் இல்லை. வெடிக்கு தடை போடுறதற்கு பதிலாக குடிக்கு தடை போடுங்கள். பல குடும்பங்கள் நிம்மதியாக தீபாவளிய கொண்டாடட்டும். மிச்சம் வைக்காம சாப்பிட வைக்கிறதும் அம்மாதான். நான் மிச்சம் வச்சது மட்டும் சாப்பிடுறதும் அம்மாதான். அம்மாவைப் போல் இவ்வுலகில் வேறு அதிசயம் இல்லை. ஒரு கணவன் எழுதிய அற்புதமான வரிகள். ஒரு காலகட்டத்தில் என் பிள்ளைகள் கூட என் தயவின்றி நடக்க கற்றுக்கொண்டார்கள். ஆனால் என் மனைவியோ இன்னமும் என் கைப்பிடித்து நடக்கதான் ஆசைப்படுகிறாள். அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம். அது கிடைக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது கிடைப்பதில்லை. நம்மை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாதான் தெரியும். நாம தான் அதை கண்டுக்காம கெத்தா வாழணும். அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள். தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். உன் மனசாட்சி தூங்கிக் கொண்டு இருக்கிறது என்று நினைத்து தவறு செய்யாதே. அது மட்டும் விழித்துக் கொண்டால் பிறகு நீ தூங்க முடியாது. நம் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது. கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள். இப்படி எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என் அத்தனை துயரையுமே ஒரு புத்தகத்திலோ ஒரு தேநீர்லோ ஒரு பாடல்லோ இப்படி எதிலேன்னு ஒளித்து வைத்து என்னை மீட்டெடுத்து விடுவேன். கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. யாதுமாய் நீ. நம்முடைய குணங்களையே பிறரிடம் தேடுகிறோம். கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் என்பதை அறியாமல். இப்போதெல்லாம் நான் எந்த உறவையும் தேடுவதில்லை. தேடுவதை விட்டுவிட்டு தொலைய கற்றுக்கொண்டேன். அனுபவம் பெற்றுக்கொண்டேன். அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உலக மகா உத்தமர்கள்தான். பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும்போது தேடல், இதுதான் இங்கு பலரது வாழ்க்கை. யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம். படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்க தெரியாதவன் மனிதனே அல்ல, மிருகத்துக்கும் கீழானவன். உன்னை பெற்றவர்களிடம் எப்படி நீ நடந்து கொள்கிறாயோ அப்படியே உன் பிள்ளைகளும் உன்னிடம் நடக்கும். இதில் கிடையாது எந்த விதிவிலக்கும். ஒரு ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை தன் மனைவிதான் தன்னுடைய பலம் என்று. அம்மா அப்பா நல்லா இருக்கும்போது ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுங்க. இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். சிரித்துக்கொண்டே நகர்வதால் எனக்கு வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று அர்த்தம். காலூன்றி நடக்கும்போது புரியாத வாழ்க்கை கோலூன்றி நடக்கும்போது தானாக புரிந்து விடுகிறது.